வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர்கிட்ட ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. அவங்கக்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காது, சேலரி ஸ்லிப் இருக்காது. அவங்க வார கூலி வாங்குறவங்களா இருப்பாங்க, அல்லது தினம் சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்புறப்பட்டவங்களுக்கு சேலரி ஸ்லிப்பு மாத சம்பளம் அதனால சேலரி ஸ்லிப்பில் இருக்க வாய்ப்பு இல்லை. இது போல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு லோன் தரக்கூடிய நல்ல ஒரு 2 லோன் ஆப் இருக்குது. அவங்கள பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான லோன் ஆப்பும் நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, நல்ல ஃபீட்பேக் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க எவ்வளோ வட்டி போடுறாங்க, யாருக்கு எவ்வளோ லோன் தருவாங்க, என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் அந்த லோன் கிடைக்கும், இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை, இதை எப்படி நான் அப்ளை பண்ணுறது, இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நமக்கு லோன் தராங்கன்னா அதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 2 விதமான லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய லோன் ஆப்புகள் தான். ஆனால் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு லோன் தருவதாக சொல்கிறாங்களே, அப்படி எதை வச்சு உங்கள் லோன் தராங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் பேன் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கணும், ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும். இதுதான் மெயினாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இதுக்காக எங்கே அலைய வேண்டியதில்லை, 5 நிமிஷத்தில் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய விளம்பரங்கள்லாம் இப்படி இருந்தாலும் இவங்க எவ்வளோ வட்டி போடுறாங்கன்றது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப்பு என்ன விஷயங்கள் ஒன் பை ஒன் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு லோன் ஆப் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இதே போல் சாதாரண டாக்குமெண்ட்ஸ் தான் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இது 2 லோன் ஆப் பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடோஃபினா ஆப். டாடோஃபினா ஸ்மால் பிஸ்னஸ் லோன் ஆப்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் பிஸ்னஸ் என்ற விஷயத்தை எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த முறைசாரா தொழிலாளர்கள் இருப்பாங்களே, சின்ன சின்ன கடைகள் வச்சு, அப்புறமா அந்த ட்ரெய்லர் ஷாப் வச்சுருப்பாங்க, சில பேர் ஜெராக்ஸ் கடை வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர் ஒர்க்லாம் பெருசாக கிடையாது. உங்கள்கிட்ட இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தா லோன் தருவதாக அவங்க சொல்கிறாங்க. 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும் சொல்கிறாங்க. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். இதில் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்தது போயிட்டே இருக்கும், லேட் ஆகிடும். அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்த பிறகு கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி கேட்குறாங்க. நீங்கள் வெரிஃபை ஆப்ஷன் வரும். அந்த வெரிஃபை கொடுத்த பிறகு இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அது முடிச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க, ஃபுல் நேம் கேட்பாங்க, உங்கள் மேலாக ஃபீமேலாக கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் வாங்குறீங்க விஷயத்தை கேட்பாங்க, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்பா பேர்னா அப்பா பேர் போட வேண்டியிருக்கும், கணவர்னா கணவருடைய பேர் போட வேண்டியிருக்கும். டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் வரும். அது நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு பேன் கார்டு இணைக்கப்பட்டிருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வேலை சிம்பிளாக முடியும். நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். கேஒய்சி சாதாரண உங்கள் ஆதார் கார்டு நம்பர் போட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்களுக்கு ஓடிபி நீங்கள் போட்டிங்கனாவே ஆதார் வெரிஃபை முடிஞ்சு போச்சு. அடுத்தது பேன் கார்டு வெரிஃபை இதே போல் தான் முடிஞ்சிடும். செல்ஃபி நீங்கள் ஒன்று எடுக்க வேண்டும். இது முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னு வச்சுட்டு அவங்க காட்டுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது உங்களுடைய பணம், உங்களோட லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வருவதற்காக இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, இது என்ன பிரான்ச்சில் இருக்கீங்க, ஐஎஃப்சி கோடு போட்டாவே இந்த பிரான்ச் எல்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்த பிடிச்ச பிறகு உங்கள் லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. டாடோஃபினா ஆப்பில் லோன் எவ்வளோ தராங்க? 5,000 60,000 லோன் தராங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 14% 28% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 நீங்கள் லோன் வாங்குறீங்க, 12 மாதம் இஎம்ஐ போகிறீங்க வச்சுங்களேன், வட்டி ஒரு 18% பெர் ஆனம் போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5%, அதாவது 750 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்டது 30,000 ரூபா. ஆனால் உங்கள் கையில் எவ்வளோ கிடைக்குன்னா 29,250 ரூபா தான் கிடைக்கும். மீதி இந்த 750 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிச்சிப்பாங்க. ஸோ மொத்தமாக இந்த 12 மாதத்தில் எவ்வளோ நீங்கள் கட்டியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, கேட்டது 30,000 ரூபா, ஆனால் மொத்தமாக இந்த 12 மாதம் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 33,000 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க சொல்கிறாங்க. அதாவது வட்டிலாம் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லோனை வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா போதும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த டாடோஃபினா ஆப்பில் 4 இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே பணம் கிடைக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல், சேலரி ஸ்லிப் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்லாம் தரதில்லை, சாதாரண அமௌண்ட் தான் தராங்க. ஒரு 60,000 ரூபாய்க்குள்ளே தான் லோன் அமௌண்ட் கிடைக்கும். எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற டியூரேஷன் ரொம்ப கம்மி. அதாவது 12 மாதம் தான் அதிகபட்சமாக தராங்க. 12லேருந்து
24 மாதம் வரைக்கும் 2 வருஷத்துக்கு டியூரேஷன் கம்மியாக தான் தராங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு வாங்குறவங்க டியூரேஷன் பிரிச்சுக்கிறது கம்மியாக தான் பிரிச்சுக்க முடியும். இது முக்கியமாக கவனிக்கணும். 4வது முக்கியமான பாயிண்ட், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமான ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5% ரொம்ப அதிகமான ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ். அப்போ மொத்தத்தில் இது எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமர்ஜென்சிங்க, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுது, திடீர்னு ஒரு ட்ராவல் பண்ண வேண்டியது அவசியம் வருது, திடீர்னு ஒருத்தருக்கு நான் ஒரு 10,000 கொடுக்க வேண்டியது இருக்குது, ஒரு கிரெடிட் கார்டை சமாளிக்கிறதுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது, அல்லது ஒரு லோன் இஎம்ஐ நான் கட்ட மறந்துட்டேன், சரியான டைமில் வந்துருச்சு, அதை கட்ட முடியல, இது போல் ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு சூழ்நிலையில் இந்த போல் லோன் ஆப்பில் ட்ரை பண்ணலாம். இஎம்ஐ ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா வட்டி அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ராடஃபின் ஆப் வந்து எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்களும் கிட்டத்தட்ட இதே போல் லோன் ஆஃபர் தான் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங், இதுதான் ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்டார் ரேட்டிங்கை படித்து பார்த்தாவே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். இவங்க எவ்வளோ லோன் தராங்க, அதுக்கு என்ன வட்டி போடுறாங்க, என்னென்ன விஷயங்கள் ஒன்பே ஒன்றா பார்க்கலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் சேலரி ஆப். ஃப்ளெக்ஸ் சேலரி ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக லோன் தேவைப்படுதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவங்க சொல்கிறாங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அப்ளை நோ ஆப்ஷன் வருது. நான் நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன். ஸோ அந்த ஆப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்களோ அதே சேம் டீட்டெயில்ஸ் அவங்களே கேட்பாங்க. மொபைல் நம்பர் கேட்பாங்க, ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து நீங்கள் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, இமெயில் ஐடி கேட்பாங்க, பாஸ்வேர்டு வரும். ஸோ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்தது உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க, ஃபோன் நம்பர் கேட்பாங்க, டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வரும். 2 விதமான டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு டிக் பண்ணிட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கேஒசி டீடைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ பேங்க் டீடைல்ஸ் அதுக்கப்புறமா கேட்பாங்க. அந்த பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு வந்து முக்கியமாக கவனிக்கணும்னா நீங்கள் பணத்தை ஈஸியாக வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு ஈஸியாக அவங்க ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கூகுள் பே மூலமாக கட்டலாம், அவங்க ஃபோன்பே மூலமாக கட்டலாம், பேடிஎம் மூலமாக நீங்கள் ஈஸியாக இஎம்ஐ கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா அதிகபட்சம் 3 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 19% வந்து 55% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் ₹1000 ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 10 மாதத்துலேருந்து 36 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் அவங்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 நீங்கள் லோன் வாங்குறீங்க, 29% பெர் ஆனம் வட்டி போகிறாங்கன்னா இஎம்ஐ 36 மாதம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு ₹1000 போடுறாங்க. ஸோ கேட்டது ₹50,000, மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த 36 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ₹74,872 நீங்கள் கட்டியிருப்பீங்க. இந்த லோன் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா ₹20,000 உங்களோட சம்பளம் இருந்தாவே போதும், உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆதார் கார்டு, பேன் கார்டு இது இருந்தாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ₹50,000 அல்லது ₹60,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க எனக்கு ₹1,00,000 தேவைப்படுது, ஒரு ₹2,00,000 தேவைப்படுதுன்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வச்சு தான் அதை மெயின் பண்ணுவாங்க. உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களோட அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் வந்து தெளிவு. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அதே தான். ஸோ வட்டி அதிகமாக இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். லோன் தரக்கூடிய அனைத்து ஆப்லையும் இந்த விஷயம் முக்கியமாக கவனிக்கணும். ஸோ எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாமல் இவங்க லோன் தராங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இது தவிர வேறு பெருசாக இவங்க எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல. இது இருந்தாவே பேசிக்கான அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எமர்ஜென்சிக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு 12 மாதம் இஎம்ஐ போட்டுக்கிறேன், ஒரு 24 மாதம் இஎம்ஐ போட்டுக்கிறேன் அப்படிலாம் இதில் இறங்க முடியாது. ஏன்னா வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.